ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பின்வட்டி வர்மத்தை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, செகண்டரி ஃபிட்ஸ் வர்மா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திறந்த கால வர்மத்திலிருந்து 4 விரலுக்கு கீழே பக்கவாட்டில் எங்கே இருக்குன்னா, நட்சத்திர வர்மத்துக்கு 3 விரலுக்கு கீழே இது வெட்டு வர்மம் ஃபிட்ஸ் பாயிண்ட் என்று அழைக்கப்படுகிறது. வர்ம அளவு நூலில் 30 என்ற நூலில் இந்த பேர் அதுக்கு அழைக்கப்படுறாங்க. மின்வெட்டி வர்மம் அப்படின்னு இந்த வர்மம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இதை எப்படி நம்ம தூண்டணும் அப்படின்னா, வர்ம புள்ளிகளை நடுவிரலை நாம் பயன்படுத்தி 1-3 நிமிஷம் நீடித்த விட்டு அழுத்தத்தை ஏற்படுத்தும். பெருவிரலை பயன்படுத்தி ஒரு 30 நொடிகள் நம்ம நல்லா அழுத்தி சுழற்சி கிளாக் அண்ட் ஆன்டி கிளாக்கில் பயன்படுத்தலாம். அதுக்கு பிறகு தடவல் முறைகள், நான் இன்னும் அடுத்த பதிவில் தடவல் முறை எப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வர்மத்தை எப்படி தடவணும் பயன்படுத்தணும்னு சொல்லி நான் ஒரு வீடியோவை நான் பதிவிடுறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தடவல் முறை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். சரி, இந்த வர்மத்தை தூண்டுறதுல மருத்துவம் என்ன மருத்துவ ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருபக்கம், அதாவது இதை நம்ம கரெக்டாக அழுத்துறதுனால முகத்தில் 2 பக்கமும் அழுத்தும் போது வலிப்பு நோய்களை கட்டுப்படுத்தும். முக்கியமாக உடம்புல மேல் தாடை சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் கண்டிக்கும் சரிப்படுத்தும். சரி, கால் மாத்திரை அளவு, அரை மாத்திரை அளவு அழுத்தம் கொடுத்தோன்னா என்ன மாற்றம் ஏற்படும் நான் சொல்கிறேன். கால் மாத்திரை தான் ஒரு அற்புதமான விஷயமே. மூக்கில் நீர் பாயுது அப்படின்னா அது சரிப்படுத்தும். பினிசம் சொல்லுவாங்க, அது சரிப்படுத்தும். முகவாதம், முன்னிரம்பு தலைவலி, வாய்ப்பூட்டு, வாய் லாக் ஆகிடும், அப்படி திறந்து அதை சரிப்படுத்தலாம். பல்வலி, கண் இமைகள் அடிக்கடி துடிச்சிக்கிட்டே இருக்குன்னா இதை அழுத்துனீங்கன்னா சரியாயிடும். அதுக்கு பிறகு அரை மாத்திரை கொடுத்தீங்கன்னா, அதாவது ஆக்னி சக்கரத்தை தூண்டும். இது நிறைய பேருக்கு ஆக்னி சக்கரத்தை தூண்டுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புருவ மத்திய வச்சு அழுத்தி நிற்பாங்க. அதெல்லாம் இல்லை. ஆக்னி சக்கரத்தை தூண்டுறதுக்கு ஒரு அரை மாத்திரை அளவுக்கு இங்கே கொடுத்தீங்கன்னா அது அங்கே தானாக தூண்டும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு பிறகு ஆகாய சக்தியை சீரமைக்கும் உடம்புல. அதுக்கு பிறகு வலிப்பை சரிப்படுத்தும். முகப்பகுதியில் மரத்து போகிறத சரிப்படுத்தும் அரை மாத்திரை. முக்கால் மாத்திரை, முழு மாத்திரை மட்டும் கொடுக்காதீங்க. இது அடிமுறை சம்மந்தப்பட்டது. இதை நம்ம சப்போஸ் கொடுத்துட்டா என்ன ஏற்படும், மேலில் வலி ஏற்படும். வாயில் மூக்குலையும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். வாய் பழக்க ஆரம்பிச்சிடும். வாந்தி வந்துகிட்டே இருக்கும். முழு மாத்திரை கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பயங்கரமாக வலி உருவாக ஆரம்பிச்சிடும். வலி குத்திக்கிட்டே இருக்கும். கண் கூச ஆரம்பிச்சிடும். வாந்தி வரும், மயக்கம் வரும். இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு 10 மாதம் தொடர்ந்து தெரியாமல் அழுத்திட்டே இருக்கீங்க, 10 மாதம் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். 10 மாதம் கழித்து அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா உடல் பதற ஆரம்பிச்சிடும், மயக்கம் வரும், வலிப்பு வரும், ஜுரம் வர ஆரம்பிச்சிடும். 600வது நாளில் மரணம் ஏற்பட்டுரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். அதுக்கு நன்மையும் சொல்லியிருக்கேன், தீமையும் சொல்லியிருக்கேன். முயற்சி செய்து பாருங்கள். மிக்க நன்றி.